முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பலத்த இடிமழையில் கரண்டும் கட்டாகிவிட பயத்தில் அபி பாய்ந்து சென்று கௌதமின் நெஞ்சில் முகம் புதைத்தாள். அதற்காகவே காத்திருந்தவன் போல கௌதம் அபியை இறுக்கி அணைத்து கொள்ள, அபி அபி கௌதமின் அபியின் முகம் முழுக்க முத்தமழை பொழிய அதை தடுக்க நினைத்தும் தடுக்க முடியாமல் அபி செயலற்று நின்று கொண்டிருந்தாள். இடி இடிக்க இடிக்க அவள் மேனி நடுங்க நடுங்க அவளை தன் நெஞ்சோடு இறுக்கி அணைத்தான் கௌதம். அபியின் விலா எலும்புகளே நொறுங்கிவிடும் அளவுக்கு அவளை இறுக்கினான். அவனது இந்த அசுர வேகத்தில் அபியின் புடவை முந்தானை சரிந்து விழ, அபி கட்டிலுக்கு போயிடலாமா? கௌதம் மெதுவாக அபியின் காதருகே சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டதும் தீப்பட்டார் போல் அவனை விட்டு விலகினாள் அபி. என்னாச்சு அபி? கௌதம் பதற, எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். அபி தன்னையே நொந்து கொண்டாள். என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த? இல்லை வேண்டாம், என்னை கொண்டு போய் வீட்டில் விடுங்க. அபி, நான் தான் நடந்த தப்புக்கு உங்ககிட்ட 100 தடவைக்கு மேலே மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன தான் செய்கிறது? நானும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? என்னால் முடியாது. எனக்கு இன்னைக்கு நீ வேணும். நீ என்ன பண்ணாலும் உன்னால் இங்கேருந்து போக முடியாது. நானும் மனுஷன்தான் அபி. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. என்னோடய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. உனக்காக 5 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. வெறி கொண்டவன் போல் அபியை நெருங்கினான் கௌதம். அவனிடமிருந்து அபி லாவகமாய் விலகினாள். அபி, உனக்கு என்னதான் வேணும்? வசதி, வாய்ப்பு, சந்தோஷம், நிம்மதி. அப்போது உனக்கு கிடைக்காத எல்லாத்தையும் இப்போ என்னால் கொடுக்க முடியும். தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கடி. வசதி வாய்ப்பா? வசதி வாய்ப்புக்காகவா உங்களை விட்டுட்டு நான் போனேன்? உள்ளன்போடு நடத்தி இருந்தீங்கன்னா நீங்கள் பிளாட்ஃபார்மில் இருந்தால் கூட நான் உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். ஆனால் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன சொன்னீங்க? நிம்மதி, சந்தோஷமா? அது இந்த ஜென்மத்தில் உங்ககிட்ட எனக்கு கிடைக்காது. என்னோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே என் அப்பா வீட்டில் தான் எனக்கு கிடைக்கும். உங்ககிட்ட எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. என்னடி விட்டா பேசிக்கிட்டே போகிற? வெறி கொண்டு கௌதம் அபியின் மேல் பாய, சி என்னை விடுங்க. இதுக்காகத்தானே என் பின்னாடியே சுற்றி சுற்றி வரீங்க. இந்த அற்ப சுகத்தை காமிச்சு என்னை மயக்கிடலான்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு இதுதான் வேணும்னா பணத்தை தூக்கி போட்டால் இதை கொடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட போக வேண்டியது தானே. ஏன் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? அப்படி உங்களுக்கு பணம் செலவாகும்னு பயமாக இருந்தால் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்னை விட்டுடுங்க. என்னையும் அஸ்வினையும் நிம்மதியாக வாழ விடுங்க. எனக்கு நீங்கள் செய்கிற ஒரே ஒரு உதவி இதுதான். அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்? கௌதம் வேகமாய் அபியின் கழுத்தில் இருந்த தாலிக்கொடியை பிடிக்க, சொல்லுடி, இதுக்கு என்ன அர்த்தம்? என்னை பிடிக்கலை, என் கூட வாழ விருப்பம் இல்லை, அப்புறம் இதை மட்டும் ஏன் சுமந்துக்கிட்டு இருக்க? அதை கழட்டி கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் உன் வழிக்கே வரமாட்டேன். கௌதம் ஆவேசமாய் அபியின் கழுத்தில் இருந்த தாலிக்கொடியை பிடிக்க, தயவு செய்து அதை விடுங்க. ஏன்? ஊருக்காகவா? ஊருக்காக இதை நீ போலியாக போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒன்று என் கூட சேர்ந்து வாழணும், அப்படி இல்லை நான் கட்டினதை என் கையில் கொடுத்துரு. ரெண்டும் இல்லாமல்
அலங்கார பொருளாக கழுத்தில் சுமந்துக்கிட்டு இருக்க கௌதம் ஆவேசமாய் தாலிக்கொடியை இறுகப்பற்ற, அதை விடுங்க. ஆவேசம் வந்தவள் போல் அபி கௌதமை வெறி கொண்டு தள்ளினாள். அவளது ஒரே தள்ளலில் 4 அடி பின்னாடி போன கௌதம், இன்னைக்கு எனக்கு 2ல் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஒன்று, நீ என் கூட சேர்ந்து வாழணும், இல்லை நான் கட்டின தாலியை கழட்டி என் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இரு. 5 வருஷம் உனக்காக நான் பொறுமையாக இருந்துட்டேன். இதுக்கப்புறமும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, பொறுத்து போகவும் முடியாது. 2ல் ஒரு பதில். ஒன்று, என் மனைவியாக வாழ், இல்லை நான் கட்டின தாலியை கழட்டி என் கையில் கொடுத்துட்டு போ. இது 2ல் உன்னோட முடிவு என்ன? அபி அழுது கொண்டே அவனை பார்க்க, உனக்கு கழட்ட பயமாக இருந்தால் நான் கட்டின தாலியை நானே கழட்டி எடுத்துக்கிறேன். கௌதம் வேகமாய் வந்து தாலி கொடியில் கை வைக்க, கலங்கிய விழிகளோடு கௌதமை பார்த்த அபி, வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. அப்போ கட்டிலுக்கு வா. அபி அழுது கொண்டே அவனை பார்க்க, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, உன்னை பிரிஞ்சிருந்த இந்த 5 வருஷத்துலேயும் சரி, உன்னை தவிர வேற ஒரு பொண்ணை நிழலை கூட நான் தொட்டதில்லை, இனிமே தொடவும் மாட்டேன், என்னால் தொடவும் முடியாது. அப்போவும் இப்போவும் எப்போவும் எனக்கு நீ மட்டும்தான். என்னோட உடம்பு மனசு 2யுமே நீ உறுத்திக்கிட்ட மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிப்பேன். அபி மீண்டும் அவனை கண்ணீரோடு பார்க்க, அபி முடிவு உன் கையில். உன்னை தாலியை கழட்டி கொடு. தாலியை கழட்டக்கூடாதுன்னு நினச்சா கட்டில் போய் படு. அபி அழுது கொண்டே கட்டிலை நோக்கி மெதுவாக போக, ஒரு நிமிஷம். ஆவேசம் வந்தவனைப் போல அபி உடலிலிருந்து புடவையை உருவி வீசி எறிந்தான். அபி அழுது கொண்டே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். தன்னுடைய ஆடையையும் கலந்துவிட்டு வேகமாய் அபியை அணைத்தபடி கௌதம் கட்டிலில் சாய கரண்ட்டும் வந்தது. ஆவேசம் வந்தவனைப் போல அபியின் உடலை மொத்தத்தால் வெறி கொண்டு அளந்து கொண்டிருந்தான் கௌதம். அபி அழுது கொண்டே கௌதமை பார்த்து, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போகிற? நாளைக்கு இதன் மூலமாக நான் ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு அந்த குழந்தையோட அப்பா நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அபி! தீப்பட்டார் போல் அபியை விட்டு விலகினான் கௌதம். ஏற்கனவே சொன்னவர் தானே நீங்கள், அஸ்வின் உங்களோட குழந்தையே இல்லைன்னு. அந்த குழந்தை எப்படி வந்துச்சோ அது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வரல. இப்போ மட்டும் நான் எந்த நம்பிக்கையில் உங்கள் கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்க முடியும்? அபி! வார்த்தைகள் வெளிவர மறுக்க நடுக்கத்தோட, அன்னைக்கு நான் பேசுனது தப்பு தான், ஆனால் நான் பேசுனதுக்கு ஒரு காரணம் இருக்குது அபி. நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், ஆனால் பேசுனது இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ கூட கட்டாயப்படுத்தி நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் என் மனசு நீங்கள் பேசின பேசல அது என்றைக்கும் உடஞ்சி போச்சு. அபி அழுது கொண்டே சொல்ல, கௌதம் அவசரமாய் அவளை விட்டு விலகினான். எழுந்து தன்னுடைய ஆடையை அணிந்து கொண்டவன் புடவையை எடுத்து அபியிடம் கொடுத்தான். என்ன நடக்கிறது என்று அபி புரியாமல் கௌதமை பார்த்து கொண்டிருக்க, கண்களை மூடி திறந்தவன், எழுந்து வா, நான் கொண்டு போய் உன்னை வீட்டில் விட்டுட்டு வரேன். அபி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். உண்மையாக தான் சொல்கிறேன், எழுந்து வா, உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டு வரேன். ஒரு கணம் நடப்பது புரியாமல் அபி புடவையை அணிந்து கொள்ள
கௌதம் அவளுக்கு முன்னாடியே காரில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அபி அமைதியாய் வந்து காரில் ஏறினாள். இங்கே மைதிலி விஷ்ணுவுக்கு கால் பண்ண, அப்பா நீங்கள் எப்போ தான் வருவீங்க? 2 நாளாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நடக்கவே மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்கிற மைதிலி? மாமா ஊருக்கு போனதுனால வேலை கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இன்றைக்கி லவ்வர்ஸ் டே, அதுவுமா உன்னை எங்கேயும் வெளியில் கூட கூட்டிகிட்டு போக முடியல. உனக்கு எதுவும் கிஃப்ட்டும் வாங்க முடியல. நான் என்ன பண்ணுறது? கோச்சிக்காமல் ரெடி ஆகிரு. இந்த ஒர்க் முடிஞ்சுது, நான் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கேன், வெளியில் போயிட்டு வரலாம். குரூப் ஃபோட்டோவை எடுத்து மைதிலி தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் பத்திரப்படுத்த விஷ்ணு வேகமாய் வீட்டிற்கு வந்தான். ஒரு 10 மினிட்ஸ் மைதிலி, ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், வெளியே போயிட்டு வரலாம். விஷ்ணு வேகமாய் குளித்து ரெடியாக விஷ்ணுவும் மைதிலியும் காரில் கிளம்ப அபியும் கௌதமும் எதிரில் காரில் வந்து கொண்டிருந்தார்கள்.